Welcome back to my YouTube channel Wisdom Tea Tamil. Before moving to the topic, I wanted to request you all to subscribe my channel. Okay, today I am going to teach you life memory poem from 10th standard Samachir book. Unit 1 la ulla life ngra memory poem தான் அன்னைக்கு உங்களுக்கு நடத்தி காமிக்க போறேன். Okay, it was written by Henry Van Dyke. He was an American poet, author and also a clergyman. Clergyman என்னது பிரைஸ் பாதிரியான்னு சொல்லுவோம். Okay, the whole poem was in the format sonnet. Sonnet it was derived from the Italian word sonetto. Sonetto na என்னன்னா small lyric, ஒரு சின்ன லிட்டில் சாங் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சின்ன பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்குன்னா 14 லைன்ஸ் தான் மொத்தமே இருக்கும். டோட்டலாகவே வந்து 14 லைன்ஸ் தான் இருக்கும். அந்த 14 லைன்ஸ்லையும் ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆக்டேவ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் ஆர் கால்ட் ஆக்டேவ். The remaining 6 lines is called chess. 6 lines எப்படி சொல்லுவோம்னா chess letter அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன மூடில் இந்த போயத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா he spoke about his attitude towards life. He wanted to live a happy, joyful, purposeful life throughout his life. அதை தான் இந்த போயத்தில் சொல்லியிருக்காரு. Okay, first of all I will read the whole poem once. Okay, let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fears from what the future waits, but with a whole and happy heart that pace is told to youth and age and travels on with cheer. Okay, this is the first 8 lines. It is called in the octave. இப்போ line by line நம்ம meaning பார்க்கலாம். Okay, let me but live my life from year to year. The speaker wants to share his life experience towards us. So let me but live. So he wants to live his life from year to year. எப்படிப்பட்ட லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாரு? with forward face, look forward tomorrow, அந்த மாதிரி பாசிட்டிவ் attitude. He spread lot of positive, plenty of positive attitude towards each and every line. He makes his life approach of positive attitude. நிறைய ஒரு நல்ல பாசிட்டிவ் attitudeோட இந்த போயத்தை அப்ரோச் பண்ணியிருக்காரு. Okay, with forward face and unreluctant soul. Reluctant means what? Unwilling. So unreluctant means willing, அதாவது ஆத்மார்த்தமான மனசோடு நான் வந்து இந்த லைஃப்பை வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, what kind of life he wants to live? He wants to live with forward face and unreluctant soul. அதாவது ஆத்மார்த்தமாக இந்த லைஃப்பை நான் வாழ விரும்புகிறேன், பர்பஸ்ஃபுல் கம்ப்ளீட் பியூட்டிஃபுல் லைஃப்பை நான் ஒவ்வொரு வருஷமும் நான் வாழ்கிறேன். not hurrying to nor turning from the goal. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? he doesn't want to hurry to attain his goal, not turning from the goal, nor turning, neither நான் இதுவும் கிடையாது அதுவும் கிடையாதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எய்மை ஃபிக்ஸ் இலக்கை நோக்கி நான் அவசரமாக ஓடணும்னு நினைக்கவும் இல்லை, அதுலேருந்து பின்வாங்கணும்னு நினைக்கல. not mourning for the things that disappear in the deep past. அது mourningனா என்னது? sad. He doesn't want to look back the things that happened in his past life. அதாவது அவரோட கடந்த காலத்தில் நடந்த நிறைய விஷயங்களை நினச்சி அவர் இப்போ ப்ரெசண்டில் வருத்தப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ்னால் என்னது? ஹைட், மறைச்சு வைக்கிறது. அதாவது ஃபியூச்சர் அன்சர்டனிட்டிஸ், எதிர்காலம் என்ன மறைச்சு வைக்குதோ
அதை நினச்சி நான் ஏற்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் காத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம்னு சொல்லுவோம். அதாவது இந்த லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு, யாருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், துக்க விஷயங்களும் நடக்கும். ஸோ அவர் அதை தான் என்ன சொல்கிறார் வாட் எவர் மேபி த லைஃப் கிவன் மீ, எப்படி எனக்கு லைஃப் என்ன கொடுத்தாலும் நான் அதை வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சோட போக போகிறேன், முன்னோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வைஸ் but with a whole and happy heart. He wanted to look forward his life. That pays his toll. அதாவது pays his tollனா அந்த லைஃப் வந்து ஒவ்வொரு வயசுக்கும் என்னென்ன டிமாண்ட் இது பண்ணுதோ, he is ready to pay the demands given by the life. அதாவது ஒவ்வொரு ஏஜ், இந்த ஏஜ் மிடில் ஏஜில் என்ன நடக்குமோ, அடுத்த ஏஜில் ஏஜ் குரூப்பில் சைல்ட்ஹுட்டில் என்ன நடக்கும், மிடில் ஏஜில் என்ன நடக்கும், நம்மளோட கடந்த காலத்துலேயோ இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, வாட் எவர் மேபி ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியா ஃபியூச்சர் வே பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இஸ் டோல். டோல்கேட்டில் நம்ம பே பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு இந்த ஏஜில் மிடில் ஏஜில் வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஒரீஸ், வி ஹாவ் அவர் ஓன் பிரெட் அண்ட் பட்டர்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிரச்சனை என்ன இருந்தாலும் நான் ரெடியாக ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர் இஸ் ரெடி டு ட்ராவல்ஸ் ஆன் ஹிஸ் வே வித் சியர்ஃபுல்லி அப்படின்னு முடிக்கிறார் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால். ஸோ he spread lot of plenty of positive thoughts throughout this poem. So this poem is very close to my heart. நிறைய எனக்கு எமோஷ்னலி நிறைய என்னை டச் பண்ணுது. அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இந்த போயத்தை பாசிட்டிவ் ஈச் அண்ட் எவ்ரி லைன் he spread out lot of positive attitudes, thoughts. ஸோ இந்த வந்து இதை என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, சோனட்டுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னென்னா இந்த பொயட்டிக் லைன்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி பொயட்டிக் லைன்ஸ் ஹாஸ் 10 syllables. பாருங்க, லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் ஏ டு இசட் 10 syllables இருக்குது. இது வந்து அந்த 10 syllables எப்படி இது பண்ணுவோம்னா இயாம்பிக் பென்டாமீட்டருங்கிற ஃபார்மேட் இருக்குது. இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா என்னது? ஸோ the let, but the alternative syllables are unstressed. The remaining, the second syllables are stressed. me, live. ஸோ அது வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்டு லிப்ஸு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டும். ஸோ we will see the next meaning of the next stanza later. Okay, thank you.